உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். ஜோராக ஒரு தடவை எல்லாரும் கைதட்டுங்க பார்க்கலாம். எதுக்காக? வேற எதுக்காகங்க? பனையூர் கிளம்பி இதோ கிளம்புறேன்னு சொன்ன பனையூர் கிளம்பி அப்படியே மெதுவாக ஒரு வண்டி பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு இன்னைக்கு போயாச்சு. அதுக்காக எல்லாரும் ஜோராக கைதட்டுங்க அப்படிங்கிறோம். ஒரு நினைப்பு வேற வந்ததுங்க. என்னன்னா, பரந்தூரில் போராடிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு நடை கிளம்பி வந்து பனையூருக்கு வந்துருங்க. என்னோட டிராயிங் ரூம்லேயே நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிடுறேன். உங்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். ஏன்னா என்னோட வீட்டோட ஏசியிலிருந்து அந்த வீட்டோட வசதியிலிருந்தெல்லாம் உங்களை தெருவுக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுங்கிறது என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் பொடி நடையாக கிளம்பி வந்துடுங்க, அது ஒரு நடை போராட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி பண்ணாமல் தன்னோட வீட்டு டிராயிங் ரூம் அரசியல் செய்து கொண்டிருந்த ஒருத்தர் இன்னைக்கு கிளம்பி போய் பரந்தூரில் போய் மக்களுக்கு நான் உங்களோட ஆதரவாக நிற்கிறேன், உங்களோட களத்தில் நிற்கிறேன், உங்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன்னா குரல் கொடு, களத்தில் நில்லு, ஆதரவாக நில்லு. யார் வேணான்னாங்க? உங்களுக்காகவே அந்த உணர்வு வருதா? வரணுமே. அது எப்போ வந்திருக்கு? ஒரு குட்டி பையன் ராகுல் பேசுகிறத கேட்டுட்டு வந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கே உங்களை பற்றி அவமானமாக இல்லையா அப்படிங்கிறதான் ஒரே கேள்வி. அதுலேயும் திரும்ப திரும்ப உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி யாரோ எழுதி கொடுக்குற ஒரு வசனத்தாளை வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுங்கிறது மக்களுக்கு ஈர்ப்பாகவே இல்லை, மனசில் ஒட்டவே இல்லை. இது யாரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழக வெற்று கழகம் என்கின்ற அமைப்பின் தலைவராக தன்னை வைத்து கொண்டு தனக்கு எவ்வளோ பல்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு பார்க்கறதுக்காக இதோ ஒரு போராட்டத்தில் நான் களத்தில் இறங்கிட்டேன், இன்னையிலிருந்து என்னுடைய களப்பணி அரசியல் ஆரம்பிக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், ஓடோடி வந்திருக்கிறேன் பெருமக்களே, உங்களை போன்ற விவசாயிகள் தான் இந்த நாட்டின் உயிர் அப்படி இப்படின்னு வசனத்தை கரைச்சி விடுறீங்க. வசனத்தை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க. இன்னைக்கு தமிழக வெற்று கழகத்தின் தலைவருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா? சினிமா ஷூட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கும், பொதுமக்கள் யாரும் டக்குன்னு உள்ளே போயிட முடியாது. சுற்றி வர பவுன்சர்ஸ் அவங்க அரண் மாதிரி நின்று செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த டயலாக் பேப்பர் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல டயலாக் சொல்லுவார், அப்புறம் அசோசியேட்டட் டைரக்டர் வந்து கண்டினியூட்டி எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமா அசோசியேட் டைரக்டர் இதாங்க சீன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் டைரக்டர் வந்து போலாமா, ரெடி டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே டயலாகை சொல்ல ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் டயலாக் சரியாக வரல அப்படின்னா திரும்ப 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 ரீடேக் போய்க்கலாம். 10 டேக் 20 டேக் கூட போகலாம். ஆனால் அப்படி இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக பேசணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழக வெற்று கழகத்தின் தலைவர் புரிஞ்சிருப்பார். அதை தவிர இன்னொன்று சொல்கிறாருங்க, அவரோட மாநாட்டில் தான் கட்சியின் கொள்கைகளை தீர்மானங்களாக நாங்கள் அறிவித்தோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு என்னென்ன தீர்மானம்ங்கிறதையே மனசில் வச்சுக்காம பேப்பரை பார்த்து படிக்கிறார். அதாவது இந்த ஜார்கன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது யாருக்குமே புரியாத சில பல விஷயங்களை அவியலாக்கி போட்டு இதை தீர்மானமாக வைத்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு மனசளவில் அது கொள்கையாக கருத்தியலாக இல்லை, ஆனால் தீர்மானமாக போட்டாச்சு. பாரு நானும் இதை பற்றி ஏற்கனவே தீர்மானம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு அரசியல் செய்கிறீங்க, ஒரு அடையாள அரசியல் செய்கிறீங்க, டோக்கனிசம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு பனையூரில் கேரவனில் ஏறி நின்றுக்கிட்டு பேசின அந்த பேச்சு. அதில் அவர் சில பல விஷயங்களை சொல்கிறார். என்ன தெரியுமா? இயற்கை வள பாதுகாப்பு அப்படின்னு ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அப்புறம் சூழலியல் காலநிலை நெருக்கடி எதிர்கொள்ளக்கூடிய இவற்றுக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் கொள்கை பரவலாக்கம் அப்படின்னு யார் எழுதி கொடுத்தா இந்த ஸ்கிரிப்டை? கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன், உலகத்தை பாதுகாப்பது, உலகத்தை பசுமை மயமாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இப்போ உள்ள சூழலியல் வல்லுநர்கள் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் செய்துட்டு உங்களோட கொள்கை விளக்கமாக கொள்கை தீர்மானமாக ஏங்க பேசணும்? அதை விட பசுமையை காப்பாற்றுவோம் சொல்லிட்டா போச்சு. பசுமையை காப்பாற்றுவோம் முடிஞ்சு போச்சு. ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்ட்டு ஆங்கில இலக்கியத்தில் ஒரு பகுதி இருக்குது. அதாவது எப்படி தொழில்மயமாக்கப்பட்டது இயந்திரமயமாக்கப்பட்டது உலகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போது இயற்கை வளங்களை மனிதர்கள் வெட்டி சாய்க்க துவங்கிய காலத்தில் ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த், ஷெல்லி, கீட்ஸ் இந்த மாதிரி கவிஞர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள், இயற்கைக்கு திரும்புவது அப்படின்னு.
அதே மாதிரி சொல்லிட்டு போங்களேன், ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்ட்டு. அந்த ரிட்டர்ன் டு நேச்சர் கவிஞர்கள் எல்லாருமே இயற்கை சார்ந்த கவிதைகளை, இயற்கை உயிரினங்களை காப்பாற்றுவது, இயற்கையாக இருக்கக்கூடிய செடி கொடி வளங்களை காப்பாற்றுவது, மலைகளை காப்பாற்றுவது, ஆறுகளை நீர்நிலைகளை காப்பாற்றுவது, இதை பற்றி தான் அதிகமாக எழுதினாங்க. அந்த மாதிரி நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தெரியாம, இந்த சூழலியல் பற்றி யார்ப்பா என்ன சொல்லியிருக்கா, கூகுளில் தேடு, உடனே கட் காப்பி பேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு சூழலியல், காலநிலை நெருக்கடி, எதிர்கொள்ளக்கூடிய இவற்றுக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் கொள்கை பரவலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, நாங்கள் ஓட்டரசியலுக்காக பேசவில்லை அப்படின்னு. அப்போ இது வேற என்ன பேச்சு? ஓட்டரசியலுக்காக மட்டும்தான், உங்களுக்கே சொல்ல வராத, உங்களாலே புரிந்து கொள்ள முடியாத, நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு எளிமையாக விளக்க முடியாத அந்த வார்த்தைகளை எல்லாம் கூகுளில் தேடி போட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு, அதை பற்றிய கொள்கை தீர்மானம், 13 நீர்நிலைகளை அழித்து இந்த மாதிரியெல்லாம் விமான நிலையம் தேவையா அப்படிங்கிறீங்க. சரிங்க, இப்படியே வரலாம். இந்த விமான நிலையம் அமைக்கப்படும் போது தனி விமானத்தில் கோவாவுக்கு செல்வதோ கேரளாவுக்கு செல்வதோ யாராக இருக்கும் என்றால் நீங்களாகத்தான் இருக்கும். முதலில் அங்கே இருந்து பயணப்படுவது யார் என்றால் நீங்களாகத்தான் இருக்கும் என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தமிழக வெற்றுக் கழகத்தின் தலைவரே, நீங்கள் மக்களை முட்டாளாக நினைக்காதீர்கள். அரசியல் என்பது போராட்டங்கள் நிறைந்தது, மூச்சடைக்கக்கூடிய அழுத்தங்கள் நிறைந்தது. மனசிலிருந்து எந்த கொள்கைக்காக நான் வந்திருக்கிறேன், எந்த கொள்கையை மக்களிடம் பரப்ப விரும்புகிறேங்கிறத உணர்வு பூர்வமாக சொல்ல தெரியணும். அது தெரியலைங்கும் போது சினிமா வசனம் மாதிரி 10 டேக் ரீடேக் எல்லாம் எடுக்க முடியாது யாரும். நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் நின்று பேசும்போது பேச வேண்டும்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் பேசி ஆகணும். அதை விட்டுட்டு வேணாம் இது என்ஜி ஷாட்டு, அடுத்தது ரீடேக் போகலான்னு நீங்கள் ரீடேக் போக முடியாத ஒரு களம் என்பது அரசியல் களம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி டிராயிங் ரூம் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தான் முதல் அடி எடுத்து வச்சு பரந்தூருக்கு போயிருக்கீங்க. அதுக்குள்ள களப்பணி அரசியலுக்கு நான் வந்துவிட்டேன் இன்றையிலிருந்து, அதை விவசாயிகளிடமிருந்து துவங்குவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த கொண்டை மறைக்காத அந்த சங்கிகளும் பேசியிருக்கிறார்கள். ஒன்றிய தலைவர்களும் நிறைய பேசிட்டு அவர்கள்தான் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை 3 வேளாண் சட்டங்களை உருவாக்கினார்கள். அதற்கு எதிராக போராடிய வேளாண்மையாளர்கள் தில்லிக்குள் வரக்கூடாது என்று அவர்களுக்கு அச்சுறுத்தல், நெருக்கடி, அவர்களுக்கு பல துன்புறுத்தல்களை செய்ததும் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமரின் ஆட்சி தான் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்ப முடியாது. ஏன்னா நன்றாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்னைக்காவது ஷூட்டிங்கில் இருந்திருப்பீங்க. அதை பற்றி எத்தனையோ வேளாண்மையாளர்கள் கதறினாங்களே, அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலையா? அது மாதிரி இப்படிப்பட்ட பேச்சுகளையெல்லாம் நம்முடைய தமிழக மக்கள் நிறைய கேட்டிருக்காங்க. திராவிட இயக்கம் மட்டும்தான், யோசிச்சு பாருங்களேன், 1925 சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்படுகிறது என்றால் இது 2025, ஒரு நூற்றாண்டாகிறது. இந்த ஒரு நூற்றாண்டில் திராவிட கொள்கைகள் நம்முடைய தமிழ் மக்களை, தமிழ் நிலத்தை, தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை அப்படி ஒரு அகழி போல் நின்று காப்பாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறத யாருமே மறுத்துவிட முடியாது. இதற்காக மொழிப்போர் தியாகிகள் 1000 பேர், இந்த கொள்கை விளக்க தீர்மானங்களை உருவாக்கிய தியாகிகள் 1000 பேர், அதே போன்று சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று தங்களுடைய கொள்கை பிடிப்பால் தமிழக மக்களுக்கு இப்படிப்பட்ட வளமான வாழ்க்கையை கொடுத்த தலைவர்களின் பட்டியல் எங்களிடம் மிக நீளமாக இருக்கிறது. அவர்கள் சந்திக்காத அடக்குமுறை இல்லை, அவர்கள் சந்திக்காத இடர்பாடு இல்லை, அவர்கள் சந்திக்காத சிறை தண்டனை இல்லை. இன்றைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் வரைக்கும் சிறையில் பட்ட அவஸ்தைகளை பற்றி, வெஞ்சிறையில் பட்ட கொடுமைகளை பற்றி 1000 வரலாற்று பக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு பையன் போய் மிஸ்கிட்ட மிஸ் 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 இவன் என்னை அடிச்சிட்டான் மிஸ் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு நிற்பான். அதுமாதிரி பொண்ணு போய் மிஸ் மிஸ் இவன் என்னை கிள்ளிட்டான் மிஸ் அப்படின்னு அந்த பொண்ணு போய் நிற்கும். அது மாதிரி நீங்கள் கண்ணை கசக்கிட்டு குரலை கம்மி வச்சுக்கிட்டு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு தடை வருகிறது, உங்களை சந்திக்க என்னை விடவே மாட்டேன் என்கிறார்கள், எனக்கு தடங்கள் ஏற்படுத்துகிறார்கள், தடை ஏற்படுத்துகிறார்கள்னு போய் புலம்புறீங்களே, இதுவா ஒரு தலைவருக்கு அழகு? திரும்ப திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் மோடில் போகாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு பிடித்தமே இல்லை என்பது பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ நீங்கள் என்ன அந்த பரந்தூருக்கு போயிட்டு அப்பா நான் போய் என்ன வெயில் அடிக்குதுப்பா வெளியில் அப்படின்னு ஏசி ரூமில் போயிட்டு தனி விமானத்தை பிடிச்சிட்டு எந்த ஊருக்கு பறந்து போகிறீங்களோ தெரியல. நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் பரந்தூர். பரந்தூர் என்பதாக ஒவ்வொரு ஊருக்கும் பறந்து 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 தனி விமானத்தில் போயிட்டுருக்கீங்க. தனி விமானத்தில் கோவாவுக்கு திருமணத்துக்கு போவீங்க, அப்புறம் தனி விமானத்தில் கேரளாவுக்கு தலைப்பொங்கலுக்கு போவீங்க, அப்புறம் திரும்பவும் தனி விமானத்தில் தலை தீபாவளிக்கு போவீங்க, அப்புறம் திரும்பவும் தனி விமானத்தில் குழந்தை பிறந்தா போவீங்க, காது குத்துக்கு போவீங்க, மொட்டை அடிக்க போவீங்க, இப்படி போயிட்டே இருப்பீங்க. நாங்கள் இங்கே தமிழக மக்கள் உங்களுக்காக முதல்வர் நாற்காலியை தயார் செய்து வச்சுக்கிட்டு காத்துட்ருக்கணுமா? என்னத்துக்கு? எங்களுக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கொள்கைகள், தந்தை பெரியார் கொடுத்த கொள்கைகள், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது எங்களுடைய தலைவர், இப்படியாக மிகப்பெரிய போராளிகள், மிகப்பெரிய கருத்தியலாளர்களால் கொண்டாடப்படுகின்ற, கருத்தியலாளர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இது போதும் தமிழக மக்களுக்கு என்று தான் பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கிரிப்டை சினிமாவில் பேசிட்டு ஏதாவது ஒரு திரைப்படமாக எடுத்துட்டு கைதட்டல் வாங்கிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அதுக்காக வெற்றி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இந்த கொள்கைகளை கூட மனசிலிருந்து பேச முடியாத, சொந்த வார்த்தையில் எடுத்து சொல்ல முடியாத ஒருவர் எப்படி பேசி தான் ஆகணும் தலைவருங்கிறது இல்லை. ஆனால் கொள்கையை கூட சொல்ல தெரியாதவர் எப்படி ஒரு தலைவராக இருப்பார்? அது தவிர அவியல் மாதிரி இந்த கட்சியிலேருந்து இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த கட்சியிலேருந்து இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு எல்லாரையும் எடுத்துக்கொண்டு, எல்லாருடைய கருத்தியலையும் எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் அவியல் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் எந்த தைரியத்தில், எந்த துணிச்சலில் என்னுடைய ஒரே இலக்கு முதல்வர் நாற்காலி தான் என்று சொல்கிறீர்கள் என்பது புரியவே இல்லை. முதல்வர் நாற்காலி என்ன? அப்படி கடையில் கிடைக்கிற நாற்காலியா? ஃபர்னிச்சர் ஷாப்பில் போய் நீங்கள் வேணும்னா ஒரு நாற்காலி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், சினிமா ஷூட்டிங்கில் டைரக்டர்னு போட்டு ஒரு நாற்காலி இருக்கும், அதில் அவர் மட்டும்தான் உட்காருவார், வேறு யாரும் உட்கார முடியாது. அது மாதிரி நீங்களும் உங்கள் ஆசை தீர ஒரு பளபளன்னு ஒரு தேக்கு நாற்காலியை பண்ணிக்கிட்டு அதில் போய் உட்காந்துக்கோங்க. முதல்வர் நாற்காலி என்பது பஞ்சுமெத்தையால் ஆனது அல்ல தம்பி. தமிழக வெற்றுக்கழகத்தின் தலைவரே, முதல்வர் நாற்காலி என்பது போராட்டங்களால் நிறைந்தது. முதல்வர் நாற்காலி என்பது அழுத்தங்களால் நிறைந்தது. முதல்வர் நாற்காலி என்பது மக்கள் மத்தியில் எப்போதும் கருத்தியலால் ஒருங்கிணைந்து இருப்பது. முதல்வர் நாற்காலி என்பது மக்களுக்காக கவலைப்படுவது, மக்களுக்காக தொண்டாற்ற நினைப்பது, மக்களுக்காக கரிசனத்தோடு இருப்பது. 910 நாள் நான் மறந்துட்டேங்க உங்களை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் மக்களோடு கலந்திருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களைப் போல், நம்முடைய முதல்வரை போல் நீங்கள் ஆகவே முடியாது. அது மலைக்கும் மடுவுக்குமான அந்த வித்தியாசம். நீங்கள் வெறும் மண்ணுருண்டை என்பதை காலம் நிரூபிக்கும். இன்றைக்கு காலத்துக்கு வந்துட்டேன்றீங்க, உங்களுடைய பேச்சே காட்டுகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய மண்ணுருண்டை என்பது. அதனால் உருண்டுகிட்டு பனையூர்லேருந்து அடுத்து எங்கே தனி விமானத்தில் போகலாம் அப்படின்னு காத்துட்ருக்க போகிறீங்க. பரந்தூரில் விமான நிலையம் வரும்போது அங்கே இருந்து தனி விமானத்தில் பயணிக்கக்கூடிய முதல் நபராக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி பசப்பு வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை என்பது தான் பொதுமக்கள் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை. நன்றி, வணக்கம்.